ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கோயம்புத்தூர் திருப்பூரில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. 9 ஜாப்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எல்லா ஜாப்புமே பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஎஃப்சியில் தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஎஃப்சி கோயம்புத்தூரில் வந்துட்டு தற்போது வேலைவாய்ப்புகள் வெளியாகி உள்ளன அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீம் மெம்பர் கேட்டிருக்காங்க. ரைடர் போஸ்டிங்மே வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்துக்கலாம், 12th டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயதுலேருந்து 40 வயது வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பணியிடம் ஜாப் லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்க்குமே வேக்கண்ட் இருக்குது. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மெட்டல் ஜுவல்லரி கம்பெனியில் வாண்டட் இருக்குது. கோயம்புத்தூரில் உள்ள மெட்டல், அதாவது நகை தயாரிக்கிறாங்களே அந்த ஆலையில் வந்துட்டு பணிபுரியறதுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பட்டறை மேற்பார்வையாளர் கேட்டிருக்காங்க, நகை ஆசாரிகள் கேட்டிருக்காங்க, கல் வைக்கும் பெண்கள் கேட்டிருக்காங்க, நகை சேல்ஸ்க்கு ஆண் பெண் போத், புடவை சேல்ஸ்க்கு ஆண் பெண் போத் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் கூடமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு ஹெல்ப்பர் ஜாப்க்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுந்தராபுரம் சிட்கோ மற்றும் கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள கம்பெனிக்கு வாண்டட் இருக்குது. ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க, ஃபேப்ரிகேஷன் கேட்டிருக்காங்க, பவர் கோட்டிங்க்குமே வந்துட்டு வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா 5th படிச்சிருந்தா கூட ஓகே தான், அப்படி இல்லை 10th, ITI, டிப்ளமோ. ஏஜ் லிமிட்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 20 வயதுலேருந்து 35 வயது வரைக்குமே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ சேல்ரி பார்த்திங்கன்னா நல்ல சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வேறு பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பிஎஃப் இருக்குது, ஏஎஸ்ஐ இருக்குது, போனஸ் இருக்குது, கேன்டீன் வசதியுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகாவீர் சில்க்ஸில் தான் வாண்டட் இருக்குது. ஷாப் ஜாப்ஸ் தான் வந்து வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் உள்ள வாண்டட் இருக்குது. சேல்ஸ்மேன் அண்ட் சேல்ஸ் உமன் கேட்டிருக்காங்க. பட்டு சல்வார் மற்றும் ஃபேன்சி சாரீ விற்பனை பிரிவில் பணிபுரியும் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அனுபவம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஃப்ரெஷர்ஸ் கூடமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சைடில் பெனிஃபிட் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்சென்டிவ், போனஸ், பிஎஃப், இஎஸ்ஐ வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செக்யூரிட்டி ஜாப் தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் அரசூரில் அவினாசி பகுதியில் செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இலவச தங்கும் வசதியுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கம்பெனியில் தான் வாண்டட் இருக்குது. திருப்பூரில் இயங்கி வரும் டையிங் மிஷின் தயாரிப்பு நிறுவனத்தில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஇ மெக்கானிக்கல் முடித்தவங்க, மெக்கட்ரானிக்ஸ் முடித்தவங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இசிஇ, EEE முடித்தவங்களுமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிக் வெல்டர் பணிகளுக்குமே வந்துட்டு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கும் இடம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்க்கலாம். ஹவுஸ் ஒர்க்குக்கு தான் வாண்டட் இருக்குது. திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் வீட்டிற்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸு, அதுக்கப்புறம் பாத்ரூம் கிளீனிங், இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்துட்டு வேலை தெரிந்த ஆட்கள் வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட எந்த கல்வி தகுதியுமே இல்லை, நான் படிக்கலை, எனக்கு ஏதாவது ஜாப் சொல்லுங்கள், ஹெல்ப்பர் ஜாப் சொல்லுங்கன்றீங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்டர் ஜாப்க்கு வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தொழில்துறை தளங்களில் குறைந்தது 3 வருட அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்களுடைய நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் இருக்குது,
டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி ஜாப் தான் வந்து வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கார்ட்க்கு சேலரி, அதேமாரி சூப்பர்வைசர் போஸ்டிங்க்குமே வேக்கண்ட் இருக்குது. மெஸ் வசதி இருக்குது. இலவச தங்குமிடமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஜாப்ஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.